Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.4 லேருந்து sum number 6 பார்க்க போகிறோம். Find the equation of a line passing through 6, -2 and perpendicular to போன sum பார்த்தோம் parallel to the line joining the points. Okay. 6, 7 and 2, -3. இப்போ find the equation of line passing through 6, -2 and perpendicular to the line joining points கொடுத்திருக்காங்க. நான் அந்த டயகிராம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து இந்த லைனோட ஈக்குவேஷன் yellow கலர் லைனோட ஈக்குவேஷன் தான் வேணும். இப்போ yellow கலர் லைன் ஈக்குவேஷன் எந்த வழியா போகுது? 6, -2 வழியா போகுது. பட் இந்த லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ்னோட இந்த ஏபிக்கு அது பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது என்னன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம். ஏபி is perpendicular to CD. Okay, perpendicular to CD அப்படினாலே இந்த லைனோட perpendicular slope நமக்கு வேணும். ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு ஸ்லோப் மட்டும் தெரியணும். therefore slope of AB, okay, அதாவது m equal to y2 minus y1 divided by x2 minus x1. இது x1 y1, இது x2 y2. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -3 -7 divided by 2 -6. இதனுடைய வேல்யூ -10 divided by -4, ரெண்டும் கேன்சல். அப்போ 5/2ன்னு வரும். நமக்கு தேவை பெர்பெண்டிகுலர் ஸ்லோப், ரொம்ப முக்கியம். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்ன்றது என்னது? -1/m இல்லையா? பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ -1 divided by 5/2ன்னு வரும். ரெசிப்ரோகேட் ஆகும்போது 2/5. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சிடி, ஈக்குவேஷன் ஆஃப் சிடியில் நமக்கு பாயிண்ட் தெரியும். என்னது? 6, -2 நமக்கு பாயிண்ட் தெரியும். -2/5ங்கிறது ஸ்லோப்பு. இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் அப்படின்னு வரும்போது we can easily substitute in this formula y minus y1 equal to -1/m into x minus x1. ஏன்னா இங்கே பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். ஓகே, மறந்துடாம அதை போடணும். ஓகே, y minus y1 ஓட வேல்யூ -2 equal to -1/m. அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுறக்கூடாது. -2/5 into x minus 6. Okay, cross multiplication. 5 into y plus 2 equal to -2 into x minus 6. 5y plus 10 equal to -2x plus 12. The x left side போட்டோம். 2x plus 5y plus 10 minus 12 which is equal to 0. இதை simplify பண்ணோம்னா 2x plus 5y minus 2 is equal to 0. This is required equation. Okay, condition ஞாபகம் இருக்கணும், ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ரொம்பவுமே முக்கியமான விஷயம், இதை போல் கீவேர்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.